சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விஷயம் என்ன சொல்லுங்க சார். எல்லாரையும் கூப்பிடு. வேலை நிக்குமே, பரவாயில்லையா சார்? 8 மணி நேரத்துல தெச்சி கிழிக்காதத இந்த 5 நிமிஷத்துல கிழிச்சிட போறியா? வா போய் கூப்பிடு. சார், அவங்க இங்க வர்றதுக்கு பதிலா நீங்க அங்க வந்துடலாமே சார். ஏய், நான் உனக்கு வேலை சொன்னா நீ எனக்கு வேலை சொல்றியா? இல்ல சார், இது சின்ன இடம். நீங்க கூப்பிடுறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. எல்லாரும் இங்க வந்தாங்கன்னா ஒரே கசகசன்னு இருக்கும் சார். நீங்க அங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா பேசலாம்ல சார். அதுக்கு தான் சார் சொன்னேன். ஏய் முத்து, நீ இந்த வாயை வச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க. வாடா. எல்லாரும் இங்க கவனிங்க. சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எல்லாரும் உங்க வேலையை அப்படி அப்படியே விட்டுட்டு ஏந்திரீங்க. என்னக்கா கருணாகம் கூப்பிடுது? இன்னைக்கு யாருக்கு என்னன்னு தெரியலையே. வா. வா 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 வா, சீக்கிரம் வா. வா சீக்கிரம் வா. என்ன முத்து, எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். இத பாருங்க, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னையில இருந்து சூப்பர்வைசர் நந்தா வேலைக்கு வரமாட்டான். அவன் வேலையை விட்டு போயிட்டான். ஐயோ, நந்த வேலையை விட்டு போயிட்டாரா? ஏன் சார், நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப எதுக்கு வரமாட்டாருன்னு சொல்றீங்க? இவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பேன், அதான் உடனே வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஆளாச்சே நந்தா, அப்புறம் தூக்காம என்ன பண்ணுவாரு? ஏய், என்ன எல்லாத்துக்கும் வாய் நீளுது? புடிச்சு தச்சு புடுவேன். அவனை வேலைக்கு சேர்த்தது நான் தான். நான் எதுக்கு அவனை துரத்தணும்? சார், நேத்து வரைக்கும் வேலையில இருந்த ஒருத்தன் திடீர்னு ஏன் சார் நிக்கணும்? அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுல நான் எதுக்குடா தலையிடணும்? நான் எதுக்கு கேட்கணும்? எந்த காரணமுமே சொல்லாம எப்படி சார் வேலையை விட்டு போக விட்டுருப்பீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருப்பாருல. காரணம் தெரிஞ்சுக்கணுமா? அவங்க வீட்டுல அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதான் வேலைக்கு வரலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். போதுமா? கல்யாணம்ன்றது நல்ல விஷயம் தானே சார். இதுக்கு எதுக்கு வேலை விட்டெல்லாம் போனோம்? இந்த கேள்வி புண்ணாக்கெல்லாம் என்ன கேட்க கூடாது. அவனை போய் கேளு. போறன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். தேவையில்லாத கேள்வி கேட்காம ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். ஏய் முத்து, புது சூப்பர்வைசர் வர வரைக்கும் நீ தான் குவாலிட்டி செக்கிங்க ஒழுங்கா பார்க்கணும். உனக்கு துணைக்கு வேணும்னா இவர் சும்மா தானே இருக்காரு, இவரை கூட்டிட்டு போ. போ 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 போ, எல்லாம் போய் வேலையை பாரு. போ. நந்தா கல்யாணம், நந்தா கல்யாணம், நந்தாக்கு கல்யாணம். ஏய் சௌசௌ, அடியே சௌசௌ, என்ன இவ இப்படி போறா? அவளை விடு ஜெயந்தி. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி ஆயிடுவா. ஏங்கா, ரேவதி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போனோன்னு நந்தா அவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. இப்ப அவரே யார்கிட்டயும் சொல்லாமலா போவாரு? ஆமால. நிஜமாவே கல்யாணம் தானா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு தெரியலையே. ஏதோ பெரிய பிரச்சனையில தான் இருக்காருன்னு எனக்கும் தோணுதுக்கா. எங்களுக்கும் அதுதான் தோணுது. இந்த கருணாக சொல்றத நம்பவே முடியாது. என்னதான் கல்யாணமாவே இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் வேலையை விட்டு போறேன்னு கூடவா யார்கிட்டயும் சொல்லாம போவான்? அந்த அளவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இந்த ஆள் ஏதோ மறைக்கிறான்.
இன்னைய காலகட்டத்துக்கு மனுஷங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் வருதுன்னு சொல்லவே முடியல. ஏதோ அன்பளவுக்கு இல்லைன்னாலும் அந்த நந்தா ஓரளவுக்கு நல்லவனா தான் இருந்தா. இனிமே எவன் சூப்பர்வைசரா வரப்போறானோ. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சரி, வாங்க வேலையை பார்ப்போம். ஏண்டா மாப்ள, என்னடா இவன் சொல்லாம கொள்ளாம நந்தா வேலையை விட்டு நின்னுட்டான்? ஆமா, நீ என்ன அவன் போனதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? இல்லடா, இது வேற பிரச்சனை. ஏ அன்பு, உன்னை பார்க்க யாரோ ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்களா? போயிட்டு ரொம்ப நேரம் பேசாம சீக்கிரமா பேசிட்டு வந்து வேலையை பாரு. இவர் ஏன் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேதோ பண்ணிக்கு இருக்கிறாரு? வேலையை விட்டு எதுக்கு நிக்கணும்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சார் சார், என்ன என்ன விஷயம்? அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். அதே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். முடியாதுன்னு சொன்னா அதோட கேக்குறாளா நீ? இங்க இருந்து போய் அங்க யார்கிட்டயாவது புலம்புவ, அங்க இருந்து 4 பேர் என்கிட்ட வந்து ஏன் தாலி அறுப்பானுவ. அப்புறம் மகேஷ் சார் காதுக்கு இந்த பிரச்சனை போய் அவர் வந்து என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. இந்த 7:30 எனக்கு வேணாம். நீ போய் போன் தான் பேசல, ஏதாவது பேசு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். போ 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 போ. அவசரமாவா பேச போற? நீ இவ்வளவு அவசரமா போய் யாருக்கு போன் பண்ண போறேன்னு தெரியாமலா நாங்க இருக்கோம்? உன்னை போன் பேச வைக்க தானே இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசு பேசு, நல்லா பேசு. எங்க பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா மகேஷ் உன்னை வெறுத்துட்டு ஓடிடுவான். அப்பதான் இந்த கருணாகரனோட சுயரூபத்தை நீ பாப்ப. இந்த ஃபைல மேல ஓகே மேடம். என்னை யார் பார்க்க வந்திருக்கா? இதோ அங்க உட்கார்ந்துருக்காருல, அவர்தான். சார், நீங்களா? இப்ப எப்படி சார் இருக்கீங்க? இன்னும் நடப்பணமா தான் தம்பி இருக்கேன். சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் நடப்பணம் தான் தம்பி. சார், நான் தான் நீங்க சொல்ற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டேனே சார். அன்னைக்கு போட்டோவை காட்ட முடியாம போச்சு தம்பி. இன்னைக்கு அதை காட்டிட்டு போறோன்னு தான் வந்தேன். சரி, காட்டுங்க. தம்பி, இவன் தான் தம்பி அந்த அயோக்கிய ராஸ்கல். பாருங்க. எதுக்கு காலையில இருந்து போன் அமுத்தி வச்சிருக்கிறாரு?